மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 6-7 உருளைக்கிழங்கை வந்து பீஸ் போட்டு குக்கரில் வந்து உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு 7-8 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பாருங்கள், ஒரு சிண்டு ஒரு சைஸ்க்கு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து பாருங்கள், பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு 3/4 வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும் இல்லை. அடுத்து பாருங்கள், தக்காளி பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தான், அதையும் போட்டு வதக்கிடலாம். 3/4 வெங்காயம் வதங்கணும்னா தக்காளியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வதங்கட்டும். அடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் தோல் உரிச்சாச்சு. இப்போ 1-2 மசிச்சு விட்றலாம். ரொம்ப நைஸாக மசிக்காமல் 1-2 இருக்கிற உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி மசிச்சு விட்ருவோம். பாருங்கள், கிழங்கெல்லாம் மசிச்சாச்சு. அதை வந்து நம்ம வெங்காயத்தில் சேர்த்துடலாம். அடுத்து பாருங்கள், கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துருக்கிறேன். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள், கடலை மாவு மஞ்சளும் கரைச்சாச்சு. அதை நம்ம வந்து கிழங்குல சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து இன்னும் 1 டம்ளர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த கடலை மாவுலாம் வேகும். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.